இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
பாக்கியங்கிறவங்க அருப்புக்கோட்டையில இருந்திருக்காங்க. எனக்கு கடன் 50 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு. என்ன செய்யணும்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரு ஒரு மருந்து கடை தான், அது மறுபடியும் கடனை வாங்கி அதை அடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போ ஏதாவது ஒரு சொத்தை விற்று அடைக்கலான்னு பார்த்தா சொத்து விற்க மாட்டேங்குது. அப்போ நான் ஜாய் டிவி நான் பார்ப்பேன், ஞாயிறு பார்த்துட்டு அம்மாட்ட ஜெபம் பண்ணேன், ஒரு சொத்து விற்கணும், கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி அவங்க ஜெபம் பண்ணாங்க, நானும் ஒரு பொருத்துறவனி ஜெபிச்சேன். ஆண்டவர் அற்புதமாக அந்த சொத்து விற்கப்பட்டு கடனெல்லாம் அடைச்சி இப்போ கடன் கொடுக்கறவள ஆண்டவர் வச்சிருக்காரு, எங்களை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? சங்கீதம் 94வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நன்றாய் கவனிங்க. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளை அப்பா பார்க்குற விதம் நல்லா கவனிங்க. மனுஷனுடைய யோசனைகள்னு ஒன்று இருக்குங்க, கர்த்தருடைய யோசனைகள்னு ஒன்று இருக்கு. நம்ம யோசனைன்னு ஒன்று இருக்கு, அப்பாவுடைய யோசனைன்னு ஒன்று இருக்கு. இதுதாங்க பூமிக்குரிய வாழ்க்கை தான் வாழ்கிறோம். பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு பிள்ளைங்க ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க, பேரண்ட்ஸும் ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. மனுஷனுடைய யோசனைகள் அப்பா சொல்றாரு, எப்பா மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. கவனிங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோமானா, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். நல்லா கவனிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷை காணப்பட்டது. அந்த சூழ்நிலையில் ஒரு சினையார் தேசத்தில் ஒரு சமமான ஒரு பூமியை கண்டு அங்கே குடியிருக்கிறாங்க. நல்லா குடியிருந்தாங்க. நல்லா கவனிங்க. எல்லாரும் ஒற்றுமையாக நல்லா குடியிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை 3வது வசனத்தை வாசித்தோமானா, அப்பொழுது அவர்கள் நாம் என்ன செய்வோம், செங்கல் அறுப்போம், அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க. இவங்க நினைச்ச காரியங்கள்லாம் சரிங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்பா செங்கல் அறுப்போம்பா, அதை நல்லா சுட்டு நம்ம செய்வோம்பா, கட்டடம் கட்டுவோம்பா சொல்லி 4வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, இந்த சம பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. மனுஷனுடைய யோசனைகள் பாருங்க எப்படிப்பட்ட யோசனை. இவங்க முதலாவது யோசிக்கிறாங்க, செங்கல் அறுத்து நம்ம கட்டுவோம்பா. எப்படி எதுக்காக கட்டுவோம்னா, நாம சிதறி போக கூடாது. நல்லா கவனிங்க. இதாங்க மனுஷனுடைய யோசனை, நாம சிதறி போக கூடாது. 2வது அவங்க சொல்றாங்க, நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. நல்லா கவனிங்க. இவங்க யோசிக்கிறாங்க, எப்பா நமக்கு பேருண்டாக நமக்கு ஒரு நகரத்தை நமக்கு கட்டுவோம், வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தை கட்டுவோம், கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம், வாருங்கள். நல்லா கவனிங்க. மனுஷருடைய யோசனை இதுதாங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு பேர் வர மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். நமக்கு பேர் வர மாதிரி கட்டடங்களை கட்டணும், இடத்த வாங்கணும், கட்டடம் கட்டணும், நமக்கு பேர் வர மாதிரியே செய்யணும். மனுஷனுடைய யோசனைகள் இப்படியே தான் காணப்படும். அப்பா சொல்றாரு, எப்பா இந்த யோசனை எல்லாம் வீணுப்பா. இவங்க இப்படித்தான் நினைச்சாங்க, நம்ம செதறி போக கூடாதுன்னு நினைச்சாங்க. நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து நமக்கு பேருண்டாக வானலாவும் ஒரு கட்டடத்தை கோபுரத்தை கட்டுவோம்னு தான் இவங்க நினைச்சாங்க. அப்பா பார்த்தாரு, பார்த்து இறங்கி வந்து இவங்களுடைய பாஷைகளை பூரா தாறுமாறாக்கி போட்டார். நல்லா கவனிங்க.
மனுஷனுடைய யோசனை என்பது வேற, ஆண்டவருடைய யோசனை என்பது வேற. ஏன் தாறுமாறாக்கி போட்டார்? எப்பா, நீங்க செதறி போனா தான் நீங்க பழுகி பெருக ஆரம்பிப்பீங்க, பெரிய ஜனக்கூட்டமாய் வர ஆரம்பிப்பீங்க. ஒரே இடத்துல இருந்தா நீங்க பெருக மாட்டீங்கப்பா, பழுக மாட்டீங்கப்பா. கவனிங்க, மனுஷனுடைய யோசனை வேற, ஆண்டவருடைய யோசனை வேறங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தாங்க. நம்ம நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் அதிலும் மேலான ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய யோசனை எப்படி தெரியுமா? மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்தோமானா, அங்கு அப்பா சொல்லுகிறார், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? நல்ல கவனிங்க, அப்பா சொல்லுகிற வார்த்தை. எப்பா, வீடு கட்டுறவங்க ஆகாதுன்னு தள்ளுற கல்லத்தாம்பா மூளைக்கு தலைக்கல்லாய் நான் வைப்பேன். ஆண்டவருடைய யோசனையே வித்தியாசமா இருக்குங்க. யார் மனுஷரால புறக்கணித்து தள்ளப்படுகிறார்களோ, தள்ளப்பட்டவங்களை தாங்க முக்கியமான ஸ்தானத்தில் அப்பா உட்கார வைப்பாரு. அப்பாவுடைய யோசனை வித்தியாசமான யோசனையா இருக்கும். கவனிங்க, அதனாலதான் அன்னாள் சொன்ன வார்த்தை, அவர் சிறியவனை புழுதியில் நின்று எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு ராஜாக்களின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். இந்த வார்த்தை உண்மை உள்ளதுங்க. ஆண்டவருடைய யோசனை வித்தியாசமா இருக்கும். நீங்க மனுஷரால தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறீங்களா? தள்ளப்பட்ட கல்லை தாங்க மூளைக்கு தலைக்கல்லாய் ஆண்டவர் வைப்பாரு. இதுதாங்க அப்பாவுடைய யோசனை. குப்பையில இருக்கிறீங்களா, புழுதியில இருக்கிறீங்களா, உங்களை தாங்க ஆண்டவர் அழகுபடுத்தி அழகான சிங்காசனத்துல உட்கார வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்மளை அப்பா நினைக்கிற நினைவுகளுக்கு நம்ம விட்டு கொடுக்கணுங்க. நம்ம யோசிக்கிற நம்முடைய யோசனையின்படியே நம்ம ஓடணும்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. அதனாலதான் நம்ம நிறைய காரியத்துல நம்ம தவறுதலாயிடுறோம், நிறைய காரியத்துல நம்ம விழுந்து போய் விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காணாதபடி நம்ம காணப்படுகிறோம். அப்பா விடத்துல சொல்லணும், அப்பா என்னுடைய யோசனையின்படி அல்லப்பா, என்னுடைய நினைவுகளின்படி அல்ல, உங்க யோசனை உங்க சித்தைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லணுங்க. இயேசுசாமி நமக்கு கடைசி வரை கற்றுக் கொடுத்த பாடமும் அதுதான். அப்பா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். நல்லா கவனிங்க, நம்முடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஞானம்லாம் பாருங்க, ஒரு நாளும் அப்பாவுடைய ஞானத்துக்கு ஈடு நம்ம ஞானம்லாம் வராதுங்க. அப்பாவுடைய ஞானம் பெரியது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு உயரமா காணப்படுதுங்க. அப்பாவுடைய நினைவுகள், அப்பாவுடைய சிந்தனைகள் எல்லாம் உங்களை என்னையும் அப்பா பார்க்கறது ஒரு ராஜாக்களா பார்க்கிறார், ஆசாரியர்களா பார்க்கிறார், ஒரு வேறு விரிக்கப்பட்ட ஜனமாய், ஒரு பரிசுத்த ஜனமாய் பார்க்கிறார். நீங்களும் நானும் அப்பாவுக்கு பிரியமா நடக்கணுங்க. ஒரு நாளும் கண் போன போக்கில் நம்ம போகக்கூடாது. அதனாலதான் யோபுல சொல்லுகிறார், யோனாவில் சொல்லுகிறார். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். பொய்யான மாயையை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. நம்ம மாயையை பின்பற்றி நம்ம மனுஷ யோசனையிலேயே நம்ம நடந்தோமானா அந்த கிருபையை நம்ம இழந்து போயிடுவாங்க. ஒருபோதும் கிருபையை நம்ம இழந்து போகக்கூடாது. மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
நம்ம யோசனைகளால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. நம்ம நினைக்கலாம், நம்ம கனவு காங்கலாம், பெருசு பெருசா நினைக்கலாம். அப்பா சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி யாருக்கோ அப்பா பேசிக்கிட்டு இருக்காருங்க. இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் பேசுறாருங்க. உங்களோடு கூட தாங்க பேசுறார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமா என்னுடைய நினைவுகள் இருக்குப்பா. ஒரு நாள் மனுஷ யோசனைகளின்படி நடக்காதீங்கப்பா. இந்த யோசனைகள் வீண் என்று நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. என்னுடைய யோசனையை கேளுங்கப்பா. அதனாலதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய சமூகத்தில் ஆலோசனை கேட்க பழகுங்க. அப்பா, நான் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, நான் என் பிள்ளைகளுக்கு இந்த இதை நம்ம சம்மதிக்கலாமா வேண்டாமா, என் பையனுக்கு இந்த பொண்ணை பார்க்கலாமா வேண்டாமா, என் பொண்ணுக்கு இந்த பையனை பார்க்கலாமா வேண்டாமா. அப்பாவிடத்தில் ஆலோசனை கேளுங்க. மனுஷ யோசனையின்படியே நம்ம ஓடக்கூடாதுங்க. அப்பாவிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கேட்கணுங்க. யோசபாத் ராஜாவின் நாட்கள்ல ஜனங்களுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. உடனே போய் யோசபாத் ராஜா சொல்கிறார், இந்த நகரத்தில் தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்ட உடனே ஒரு வார்த்தை வருகிறது, இங்கு எலிசா என்னும் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். யோசபாத் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாயில இருக்குங்க, அவரை கூப்பிடுங்கன்னு சொல்றார். அதே போல எலிசா தீர்க்கதரிசி அவரை பார்க்கும்படி ராஜா எல்லாரும் போறாங்க. போய் தீர்க்கதரிசியை பார்க்குறாங்க. தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருதுங்க, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எல்லாம் கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை பாருங்க. யோசபாத், தேவ பிள்ளையாகிய யோசபாத் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்க. மனுஷ யோசனைகளை நாடி போகல, ஆண்டவருடைய யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். என்ன? கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி நம்ம போகிறவர்களாய் காணப்படணுங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்பாட்ட விசாரிக்கணும். அப்பா, நான் அந்த ஊருக்கு போறது உமக்கு சித்தமா, போலாமா வேண்டாமா கேளுங்க. தேவ மனுஷனாகிய தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் பார்த்தா எல்லாம் சிதறடிக்கப்பட்டதா கிடக்கு, சுட்டரிக்கப்பட்டதா கிடக்கு, எல்லாம் கொள்ளை போயிருச்சு. மனைவி, பிள்ளைங்கள் அத்தனையும், ஆடு மாடு அத்தனையும் கொள்ளை கொண்டு போகப்பட்டது. தாவீதுக்கு அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்னு வேதத்தில் பார்க்கிறோம். பார்த்து பார்த்து அழுகிறாருங்க. ஏங்கி அழுகிறார். அழுத பின்பு ஒரு காரியம் செய்கிறார். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படி அவர் காத்திருக்கிறார். அப்பாவுடைய யோசனைக்கு காத்திருக்கும்படி, அப்பாவிடத்தில் விசாரிக்கும்படி காத்திருக்கிறார். அப்பாவிடத்தில் விசாரிக்கிறார், அப்பா, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா வேணாமா? அப்பாவுடைய வார்த்தை வருகிறது, நீ அதை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நல்லா கவனிங்க.
ஆண்டவரிடத்துல விசாரிச்சுட்டு போனாருங்க. போனதுனால என்ன நடந்துச்சு? இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு வந்தாருங்க ராஜா. தாவீது அத்தனையும் சுதந்திரித்து கொண்டு வந்தார். இழந்த அத்தனையும் மறுபடி பெற்றுக்கொண்டு வந்தார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம அப்பாவிடத்துல விசாரிக்கிறவர்களாய் காணப்படணும். அப்பாவுடைய யோசனை என்ன, அதை விசாரிக்கணும். ஒவ்வொரு நாளும் விசாரிக்கணும். மனுஷருடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்பாவுடைய யோசனைக்கு நம்ம இடம் கொடுக்கணுங்க. அப்பாவுக்கு இடம் கொடுக்கணும். அப்பாவுடைய வார்த்தையை கேட்கும்படி நம்ம காத்திருக்கணுங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். வார்த்தை மூலமாய் பேசுவார். சில காரியங்களை காட்டி பேசுவார். சில முன் உதாரணங்களை உங்க கண்ணுக்கு முன்பாக காட்டி அப்பா பேசுவார். தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசுவார். சொப்பனத்தின் மூலம் பேசுவார். அவருடைய யோசனைக்காக நம்ம காத்திருக்கணும். அவரிடத்துல விசாரித்து விட்டு எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யணுங்க. இனி நாமளாம் முடிவெடுக்கிறத, மனுஷ யோசனையின்படி ஓடுறத நம்ம நிறுத்துவோம். அப்பாவுடைய யோசனையின்படி வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் இதை செய்து பாருங்க. அப்பா, ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபத்தில் வரணும். அப்பா, உங்களை வேதனைப்படுத்தி எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தயவா மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த நாளில், இந்த நிமிஷத்தில் உங்கள் வருகை இருக்குமானா நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சமூகத்தில் காணப்படும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்க. உங்கள் யோசனையின்படி என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி அப்பாட்ட கேளுங்க. கவனிங்க, அவருடைய யோசனையின்படி நம்ம நடக்கும்போது வேதம் கூறுகிறது, நீதிமானுடைய பாதை ராஜபாதையாய் மாறும். உங்கள் வழிகள் ராஜபாதையாய் மாறும். ஒருவராலும் கண்டுகொள்ள முடியாதுங்க. உங்க உயர்வை யாராலும் கண்டுகொள்ள முடியாது. உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத மற்றவங்க அறிந்து கொள்ளுவாங்க. நீங்க மனுஷ யோசனையின்படி ஓடாம கர்த்தருடைய யோசனையின்படி ஓடி பாருங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் மனுஷ யோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்பா சொல்லுகிற வார்த்தை அதுதான். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு இவ்வளவு கொடுத்தா தான் நான் இந்த சம்மதம் பேசுவேன். எச்சரிக்கை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாருக்கும் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறாருங்க. நீங்க சொல்லலாம், என் பிள்ளைக்கு இவ்வளவு வரதட்சணை கேட்குறாங்க, இவ்வளவு டவுரி கேட்குறாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள்கிட்ட நேர கடந்து வருகிறது. மனுஷருடைய யோசனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்பாவிடத்துல யோசனை கேளுங்க. நான் இதை சம்மதம் பண்ணலாமா வேண்டாமா, அப்பாவிடத்துல ஆலோசனை கேளுங்க. வெளிப்பிரகாரமாய் பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். அப்பாவுடைய யோசனைக்காக வெயிட் பண்ணுங்க. அப்பாவுடைய சித்தம் நடக்கணுங்க. அந்த சித்தம் நடக்கும்போது உங்க மாறா மதுரமாய் மாறும். உங்க கசந்த வாழ்க்கை, உங்க துக்க வாழ்க்கை இன்பமாய் மாறும். ஒரு சமாதானம் உள்ள ஜீவியம் உங்களுக்கு வரும். ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஜீவியம் உங்களுக்கு வருங்க. அப்பாவுடைய யோசனையின்படி நடங்குங்க. மாம்ச யோசனையின்படி நடக்கக்கூடாதுங்க. மனுஷங்க யோசனையின்படி நடக்கக்கூடாது. கர்த்தருடைய யோசனையின்படி நடங்க. உங்க கால் இடராது. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பா. உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படி உங்களுக்காக தேவ தூதர்களை அனுப்புவாருங்க. ஒரு நாளும் உங்கள் பாதம் கல்லில் இடராது. அவர் நம்ம ஏந்தி கொண்டு போவாருங்க. இவ்வளவு அருமையான தெய்வத்தை கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். நீங்களும் நானும் பாக்கியமுள்ள சந்ததிங்க. பாக்கியமுள்ள சந்ததி. அப்பாவுடைய யோசனை நம்மளை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றணும். அப்பாவுடைய யோசனை நீங்களும் நானும் பழகி பெருகணும்.
அப்பாவோட யோசனை. ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசித்தோம்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நீங்களும் நானும் இப்படி இருக்கணும்னு தாங்க அப்பா விரும்புகிறார். அவருடைய யோசனையே அதுதான். சின்னவன் 1000 மாறணும், சிறியவன் பலத்த ஜாதியா மாறணும். இதை தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன். அப்பாவுடைய யோசனையே அதுதாங்க. கூனி குறுகி வாழ்க்கிற வாழ்க்கை வேணாம், நிமிர்ந்த வாழும் வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நிந்தைகளையும் அவமானையும் சுமந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லைங்க. கனம் பெற்றவர்களாய், ஒரு மேன்மையானவர்களாய் காணப்படும் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறாருங்க. அப்பாவுடைய யோசனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அப்பா, இதுவரைக்கும் நான் என் யோசனையின்படியே ஓடிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுவான். என் மாம்சமும் என் சொந்த பந்தங்கள் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதையே நான் கேட்டு கேட்டு நடந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி அப்பாவிடத்தில் கேளுங்க. இனி உங்களிடத்துல விசாரிச்சுட்டு தான்ப்பா எந்த ஒரு முடிவையும் நான் எடுப்பேன்னு சொல்லுங்க. அப்பாவுடைய யோசனைக்கு உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிங்க. அவருடைய சித்தத்துக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. அப்பொழுதுதான் நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஒரு சமாதானம், இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க போக முடியும். உங்க குடும்பத்துல ஒரு சமாதானம், உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம், நீங்கள் படுகிற எல்லா பிரயாசத்திலும் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் அப்பதாங்க வரும். அப்பாவோட யோசனைக்கு விட்டு கொடுப்போமா? செபிக்கும்படி கண்களை மூடுவோம். தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். அப்பா, எங்களுடைய யோசனைகளின்படி அல்லப்பா, உங்கள் யோசனையின்படி எங்களை நிலைநிறுத்துங்க. உங்கள் சித்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறணும்ப்பா. ஒரு நாளும் மாம்ச எண்ணங்களின்படி மாயையை பின்பற்றி ஒரு நாளும் போகக்கூடாதுப்பா. உங்கள் வார்த்தையின் சத்தத்தை கேட்கணும். எந்த ஒரு காரியமானாலும் உங்களிடத்தில் விசாரிக்கும் பழக்கத்தை எங்களுக்கு அனுதின வாழ்க்கையாக்கி கொடுங்கப்பா. நீங்கள் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. உங்களுடைய இரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9481777765 9095328172 மற்றும் 9443930850.